வணக்கம். நான் உங்கள் டாக்டர் செந்தில்குமார் பேசுகிறேன். வலி சீரியஸில் பார்க்குறோம். அதாவது ஏன் வலியை குணப்படுத்தணும், ஏன் வலியை குறைக்கணும் அப்படின்னு சொன்னால், அதாவது நீண்ட நாள் ரொம்ப க்ரானிக் பெயினாக இருக்கிறது நம்மளுடைய வாழ்க்கையே மாற்றக்கூடிய செயல்களை செய்யக்கூடியது. அதாவது இதுக்கு சொல்லணும்னா, க்ரானிக் பெயின்னு சொல்கிறோம் இல்லைங்களா? இந்த க்ரானிக் பெயினோட இம்பேக்ட் எங்கன்னா, நம்ம மூளையோட 4 லோப் இருந்தாலும் ஃப்ரான்டல் லோபுன்னு சொல்லுவோம். அதாவது முன்பகுதி, மூளையோட முன்பகுதியில் தான் இந்த வலியோட உணர்வுகள் ஸ்டோர் ஆகுது. அது என்ன ஆகுது அதனால் என்ன ஆகுதுன்னா, நமக்கு உணர்வுகள்னு சொல்லக்கூடிய உணர்வுகள்னால், அதாவது சந்தோஷம், மகிழ்ச்சி, துக்கம், கோபம், விருப்பம் இல்லாமல் இருக்கிறது, இந்த மாதிரியான உணர்வுகளை இந்த நாட்பட்ட வலி என்ன பண்ணுது அப்படின்னா டிஸ்டர்ப் பண்ணுது. அது மட்டும் இல்லை, சோசியல் அட்ஜஸ்ட்மெண்ட்னு சொல்லுவோம். அதாவது சமூகத்தோடு நம்ம ஒன்றி போகக்கூடிய சூழலையும் குறைக்குது. அதே போல் திங்கிங் கெப்பாசிட்டி, நமக்கு ஒவ்வொரு பிரச்சனைக்கும் உடனடியான தீர்வு பற்றி யோசிக்கக்கூடிய திங்கிங் கெப்பாசிட்டியும் இந்த நாட்பட்ட வலி தடுக்குது. அதனால தாங்க நம்ம வலியை ஆரம்ப நிலையிலே சரி பண்ணணும்னு இவ்வளோ தூரம் மெனக்கெட்டு சொல்கிறோம். அதனால தான் எல்லாரும் ஆரம்ப காலகட்ட வலி இருந்ததுன்னா உங்களுடைய அருகாமையில் இருக்கக்கூடிய ஃபிசியோதெரபி மருத்துவர்களை அணிந்து உடனடியாக அதுக்கு நிவாரணம் தேடுங்க. உங்கள் வாழ்வியல் ரீதியான பிரச்சனைகளை, வாழ்வியல் ரீதியான ஏற்படக்கூடிய இன்னல்களை நீக்கிறதுக்கும் சந்தோஷமாக இருக்கிறதுக்கும் இந்த வலி மிகப்பெரிய ஒரு தடைக்கல்லாக இருக்குது. அதனால் வலியை இன்னையோட குறைக்கிறதுக்கான வழியை தேடுவோம். நன்றி.